பிடி செல்வகுமார் சாரோட பாராட்டு விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும், இந்த அரங்கத்தில் வீற்றிருக்கும் மற்றும் இந்த மேடையில் வீற்றிருக்கும் எல்லாருக்கும் உங்கள் தேவயானி ராஜகுமாரின் அன்பான வணக்கம். ஆண்கள் விட பெண்கள் தான் அதிகமாக தெரியுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடைசி வரைக்கும் இருக்கீங்கன்னா எனக்காக தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என் மேலே இருக்கிற அன்புனால தான் இருக்கீங்க. பிடி செல்வகுமார் விட அதிகம் என் மேலே தான் அன்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுதான் நான் நினச்சிட்ருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாரையும் இங்கே பார்க்குறதுக்கு. ரொம்ப ஹாப்பி. 3 கடல் சங்கமம் இருக்கிற ஒரு அழகான ஊர் கன்னியாகுமரி இல்லையா? அந்த ஊரில் அவ்வளோ அழகான ஒரு ஊர். காலையில் சூரியன் உதிக்கிறதும் மறையிறதும் பார்க்குறதுக்கு கோடிக்கணக்கான மக்கள் இடத்துல கூடி அதை பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டிலிருந்து வரக்கூடிய அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் தான் கன்னியாகுமரி. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஊர்லேருந்து வந்தவர் தான் சார். அவரோட கிராமம் தான் அது. அந்த கிராமத்துக்காக எவ்வளவோ செஞ்சிட்ருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கிராமத்தில் அந்த கன்னியாகுமரியில் பல படங்கள் பண்ணி பெரிய ஹிட்டு படங்கள் பண்ணியிருக்கோம். சினிமா இண்டஸ்ட்ரியில் பெரிய வெற்றி படங்கள் அங்கே நடந்திருக்குது. என்னோடைய நிறைய படங்கள் அங்கே நான் ஷூட் பண்ணி பெரிய ஹிட்டாக இருக்குது. நாகர்கோயில், கன்னியாகுமரி எல்லாம். ஸோ மறக்க முடியாத ஒரு சூப்பரான ஒரு ஊர்லேருந்து வந்தவர் சார். அந்த ஊரில் எஜுகேஷனுக்காக, ஸ்கூலுக்காக, படிப்புக்காக எவ்வளவோ செஞ்சிட்ருக்கிறாரு. ஸோ பாராட்டு சார் உங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்த பாராட்டு விழா அவருக்கு மட்டும் இல்லை, இது விட அதிகமாக அவங்க மனைவிக்கு தான் இந்த பாராட்டு விழா நம்ம வைக்கணும். ஏன்னா சினிமாவில் ட்ராவல் பண்ணுறது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு வாழ்க்கை எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாம் தெரியும் தானே. நம்ம எல்லாம் சினிமாவிலேருந்து வந்தவங்க தான் இங்கே இருக்கிறவங்க. ஸோ ஒரு மனைவி ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் சாதிக்க முடியும். ஒரு ஆணுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு பெண் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த பெண்ணுக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்கணும், அதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அவரோட வெற்றி இன்னைக்கு இருக்குதுன்னா, இல்லை இந்த பாராட்டு இருக்குதுன்னா, அதோட 50% or 70% பாராட்டு அவர் மனைவிக்கு தான் போய் சேரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆமாம், அதுதான் ரொம்ப உண்மையானது. ஏன்னா இந்த 25 வருஷம் 30 வருஷம் எவ்வளோ வருஷம் அவர் கடந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கார். அதில் எவ்வளவோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், எவ்வளவோ போராட்டம், எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸ். அந்த எல்லா ஸ்ட்ரகிள்ஸ்குள்ளே அவர் கூட ஒத்துணையாக இருந்து அதெல்லாம் பார்த்துட்டு இப்போவும் ஒரு சிரிச்சு முகத்தோடு இங்கே உட்காந்துருக்காரு பாருங்க. அதுதான் அவரோட பலம். அவங்க மட்டும் உடஞ்சிருந்தா இது எல்லாம் கண்டிப்பாக நடக்காது. ஸோ அந்த பாராட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு அவர் விட அதிகமாக போய் சேரணும். அவர் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கார். இதெல்லாம் செய்ய முடியுதுன்னா அவங்களோட அந்த சப்போர்ட்டுனால்தான். இல்லை நான் இருக்கிற பின்னாடி நீங்கள் உடையாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கிறேன் அப்படி சொல்கிறதுனால தான் நினைக்கிறேன் நான். இல்லையாம்மா? கண்டிப்பாக அது உண்டு இல்லையா? கண்டிப்பாக. ஸோ இந்த பாராட்டு உங்களுக்கும் தான், அவரை விட உங்களுக்கு தான் அதிகம். ஓகே. 1-2 நிகழ்ச்சியில் சார் எனக்கு கூப்பிட்டுருக்காரு, நான் போயிருந்தேன். சினிமாவில் கூட நான் நடிக்கும்போது எனக்கு நிறைய பிஆர்ஓஸ் நான் நேரில் பார்ப்பேன். டைமண்ட் பாபு சார், நம்ம மௌனம் ரவி சார், ரியாஸ் சார், இந்த மாதிரி நிறைய பேர் கூட நம்ம பேசுவோம் ஏதோ. பட் பிடி செல்வகுமார் சார் நான் பார்த்தோம் இது பண்ண ஞாபகமே இல்லை எனக்கு. ஏன்னா அவர் அந்த மாதிரி முன்னாடி நான் பார்த்து ஐ திங்க் பேக்கில் தான் நிறைய ஒர்க் பண்ணுவார். ஸோ சினிமா இஸ் அ பிக் ஃபேமிலி. ஒருத்தரோட வெற்றி இதில் சொல்லவே முடியாது. சினிமா ஒரு குடும்பம். எல்லாரோட இது இருந்தால் மட்டும்தான் வெற்றி ஆக முடியும். அதை ஒருத்தரோட சொந்த வெற்றின்னு சொல்லவே முடியாது. இட்ஸ் அ டீம் ஒர்க். ஒரு ப்ரொடியூசர், ஹீரோ, ஹீரோயின், டைரக்டர் இவங்கெல்லாம் தெரிவாங்க. ஆனால் பேக் ஸ்டேஜில் இருக்கிறவங்க எவ்வளவோ பேர் நம்ம சொல்லவே மாட்டோம், அவங்க பற்றி பேசவே மாட்டோம். அந்த மாதிரி தான் பிஆர்ஓஸ், மேனேஜர்ஸ் எவ்வளவோ பேர் இருக்காங்க.
அதனால் படங்கள் வெற்றியாகுது, ஹீரோஸ் ஆகுறா, ஹீரோயின்ஸ் பெரிய ரேஞ்சில் போகிறாங்க, டைரக்டர்ஸ் பெரிய டைரக்டர்ஸ் ஆகுறாங்க. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் அவங்களோட வெற்றிக்கு காரணம் ஒரு பிஆர்ஓ, அவங்களோட டேட்ஸ் பார்க்குற ஒரு மேனேஜர், அந்த போராட்டம், அங்கே அனுப்பணும், இந்த டேட்டை பார்க்கணும், அந்த ஷூட்டுக்கு அனுப்பணும், கெட்ட பேர் வாங்கக்கூடாது, அதே மாதிரி எல்லாமே அழகாக நடந்துக்கணும், நம்ம நல்ல பேர் வாங்கணும், ஹீரோ நல்ல பேர் வாங்கணும், எங்கேயுமே ஹீரோயின் கூட நல்ல விஷயமா எவ்வளவோ சமாளிச்சுட்டு போகிறதுக்கு ஒரு பிஆர்ஓ, ஒரு மேனேஜர், ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எவ்வளோ முக்கியமானது இல்லையா? அப்போ தான் அந்த வெற்றி கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. எனக்கு யாரும் பிஆர்ஓ மேனேஜர்னா என்னோட அம்மா தான் எல்லாமே பார்ப்பாங்க, என்னோட டேட்ஸ் பார்ப்பாங்க, அம்மா தான் எல்லாமே. ஆனால் ஒரு குடும்பமாக நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம், நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அதை தனிப்பட்ட முறையில் ஒருத்தரோட வெற்றி நம்மளால் சொல்லவே முடியாது. ஒரு சினிமா, ஒரு குடும்பம். இன்றைக்கி கூட பாருங்களேன், மாலை மலர் கங்காதரன் சாரை பார்த்தேன். எவ்வளோ வருஷங்கள் கழிச்சுட்டு நான் இன்றைக்கி அவரை பார்த்தேன். மாலை மலரில் பத்திரிக்கை, எவ்வளோ பெரிய பத்திரிக்கையில் அவர் வந்து பெரிய ரிப்போர்ட்டர், அப்புறம் தினத்தந்திக்கு போனார். பட் இன்றைக்கி அவர் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ராஜா ஃபோட்டோகிராஃபர் பாருங்கள், இவரை எவ்வளோ வருஷம் கழிச்சுட்டு இப்போ தான் பார்க்குறேன். நீ வருவாயன்னா, சூரிய வம்சம் எல்லாம் எவ்வளோ படங்களில் நீ வருவாயன்னா அப்போ சின்ன பையன் அதில் நடிச்சிருக்காரு வேறு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான் இருந்தால் தான் ஒருத்தரை நம்மளால் சந்திக்க முடியும். சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த மேடையில் இருக்கார் பாருங்கள் கதிரேசன் சார், நானும் அவரும் வந்து ஒன்றாவே எலெக்ஷன்ஸில் நின்னோம், ஜெயித்தோம். ஸோ அது சார் எவ்வளவோ நல்ல பெரிய பெரிய படங்கள் எடுத்திருக்காரு. இன்னும் வாழ்த்துக்கள் சார், இந்த எலெக்ஷன்ஸில் நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஜெயிக்கணும். ஸோ பிடி செல்வகுமார் சாருக்கு வாழ்த்துக்கள். அவர் பொங்கல் விழாக்கு இப்போ தான் சமீபத்தில் போனேன். இந்த பக்கம் கடல் போல் அவ்வளோ பெண்கள், கண்ணுக்கு தூரத்தை எட்டுற வரைக்கும் பெண்கள் பார்க்குறேன். நான் பார்த்தா 3000க்கு மேலே பெண்கள் உட்காந்துட்டு பானையை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அண்ட் இப்படி ஒரு பொங்கல் நான் பார்த்ததே இல்லை. சமத்துவ பொங்கல்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டாங்க. ஸோ அது அன்இமேஜினபிள். எப்படி தான் அவ்வளோ பேர் அங்கே, அப்புறம் பீச்சு, எப்படி தான் அவ்வளோ பேர் அங்கே கொண்டு வர முடிஞ்சது, ஆர்கனைஸ் பண்ண முடிஞ்சது, எல்லாரையும் சேஃப்லி வீட்டுக்கு அனுப்ப முடிஞ்சது. இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லையா? ஆமாம், ஏன்னா கூடுறது ஓகே, பட் டு கோ சேஃப்லி ஹோம் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இல்லையா? ஸோ அண்ட் அன்இமேஜினபிளாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம். இன்னும் மேலும் மேலும் நீங்கள் நிறைய இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணுங்கள் சார். கல்வி கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லையா? படிக்க வைக்கிறது, ஒருத்தரை படித்தாலே ஒரு ஜெனரேஷனே வந்து முன்னேறும். ஒருத்தர் படிக்க விட்டால் அந்த ஜெனரேஷனே நின்று போகுது படிப்பு இல்லைன்னா. ஸோ படிப்புங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை நீங்கள் கொடுக்குறீங்க, ஸ்கூலை கட்டுறீங்க, கிளாஸ் ரூம்ஸ் கட்டுறீங்க, எவ்வளோ விஷயங்கள் நல்லது பண்ணுறீங்க. பண்ணிகிட்டே இருங்க. நம்ம பண்ண கடவுள் நமக்கு கொடுத்துட்டே இருக்கும் இல்லையா? கரெக்ட் தானே? ஆமாம். அப்புறம் பெண்களே, நீங்கள் இது வரைக்கும் இவ்வளோ அமைதியாக பொறுமையாக உட்காந்துருக்கீங்க. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். ஆமாம், எனக்கும் உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. ஸோ விஷிங் பிடி செல்வகுமார் சார் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் டு ஹிஸ் ஃபேமிலி ஆல்சோ. அண்ட் இன்னும் மேலும் மேலும் நீங்கள் சிறப்பாக பண்ணுங்கள் சார். காட் இஸ் வித் யூ அண்ட் our support is always there. Thank you. Thank you. Thank you. நாகரிகம்னு ஒன்று இருக்குது. நாம் ஒரு நிறைய இருக்குது, பட் மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்குது. நாம் வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு போனால் நாம் வந்து அந்த டைமை வந்து டிவோட் பண்ணுறோம் அந்த ஃபங்க்ஷனுக்காக. ஸோ கடைசி வரைக்கும் அதை இருந்துட்டு போனால் தான் மரியாதை இல்லையா? குத்து விளக்கு ஏற்றிட்டோம் ஓடிட்டோம் அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? குத்து விளக்கு ஏற்றிட்டு கடைசி வரைக்கும் பார்த்தா தான் அது ஒரு மரியாதையான விஷயம். இதனால் மக்கள் நம்மகிட்டேருந்து ஏதாவது ஒரு கற்றுக்கணும். இப்போது என்னை பார்த்துட்டு இப்போ நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் ஏதாவது சொல்வீங்கள்ல உங்கள் பசங்களுக்கு, இல்லை நீங்களே ஏதாவது யோசிப்பீங்க. சரி, நம்ம அந்த மாதிரி தான் இருக்கணும். ஒருத்தர் வந்து நம்ம பார்த்துட்டு ஏதாவது ஒன்று கற்றுக்கணும், ஒரு ரோல் மாடலாக நம்ம இருக்கணும். அதை படங்கள் ஆகட்டும், நம்ம படங்களில் பண்ணுற கேரக்டர்ஸாகவும் ஆகட்டும், நம்ம வாழ்கிற வாழ்க்கையாகவும் நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்கணும்.
நாளைக்கு நமக்கு பார்த்து ஓஹோ இப்படி இருப்பாங்க, அப்போ நீயும் இப்படி இருக்கணும் அப்படி சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நம்ம வந்திருக்கோம். அப்படி தான் நம்ம நடந்துக்கணும். ஸோ மேடை நாகரிகம்னால கடைசி வரைக்கும் இருக்கிறது தான் நாகரிகம், அதுதான் மரியாதை, அதை தான் நம்ம கொடுக்குற ரெஸ்பெக்ட் ஃபார் த ஃபங்க்ஷன், ஃபார் த பர்சன் தட் வி ஹவ் கம் டு see the whole thing and go. தேங்க்யூ. யாருக்காக டைம் இல்லை, யாருக்கும் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. ஒருத்தர் எல்லோரும் பறக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் பிஸி. ஆனால் இது என்ன பிஸி லைஃப் இல்லையா? இப்போ கூட பாருங்கள், இங்கே வந்திருக்கோம், சில பேர் நம்ம நண்பர்கள் பார்க்குறோம். அந்த என்ஜாய் பண்ணுங்க அந்த ஒவ்வொரு செகண்டை நான் சொல்கிறேன். ஏன்னா லைஃப் இஸ் நாட் வெரி ஸ்மால், நம்ம வாழ்க்கை ரொம்ப சின்னது, இது பெரிய இது இல்லை. ஸோ அந்த நேரத்தை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நமக்கு சாமி அந்த டைம் கொடுக்குறா. ஸோ அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். சொல்ல முடியாது 10 வருஷம் கழிச்சுட்டு எல்லாமே நமக்கு திரும்பி கிடைக்கிற ஒரு நேரம் வரும் இல்லையா? ஸோ டோன்ட் வேஸ்ட் எனி டைம். பி ஸ்வீட், பி கைண்ட், ஜென்டிலாக இருங்க, கைண்டாக இருங்க. Thank you so much, ma'am. Classified ads, display ads, சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.